ஆஃப் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சர்ச் இன்ஜின் மார்க்கெட்டிங். இப்போ நீங்கள் கூகுள் போயிட்டு பெஸ்ட் பிளேஸ் டு விசிட் இன் பாலின்னு போட்டிங்கன்னா ஸோ அந்த கீவேர்ட் மூலயமா உங்களுக்கு ஆட்ஸ் அண்ட் ப்ரமோஷன்ஸ் வந்ததுன்னா அதுதான் சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன். செகண்ட் வந்து கண்டென்ட் மார்க்கெட்டிங். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு கோர்ஸ் பற்றி நீங்கள் சர்ச் பண்ணுறீங்கன்னா அந்த கோர்ஸ் ரிலேட்டடான கம்பெனி உங்களுக்கு ப்ரமோஷன் பண்ணுச்சுன்னா அதுதான் கண்டென்ட் மார்க்கெட்டிங். தேர்ட் வந்து சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங். ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஸ்டாகிராம், யூடியூப், ஃபேஸ்புக், ட்விட்டர் இது மூலயமா உங்களுக்கு ப்ரமோட் பண்ணுறது தான் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங். ஃபோர்த் இமெயில் மார்க்கெட்டிங். இப்போ ஏதாவது ஒரு டிஸ்கவுண்ட் வந்திருக்கு இல்லைனா ஒரு நியூ ப்ராடக்ட்டை லான்ச் பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு இமெயில் மூலமா அந்த இன்ஃபர்மேஷனை கன்வே பண்ணுறது தான் இமெயில் மார்க்கெட்டிங். ஃபிஃப்த்து வந்து பேப்பர் கிளிக் மார்க்கெட்டிங். பேப்பர் கிளிக் மார்க்கெட்டிங்னா ஒரு ஒன்றுமே இல்லை, ஒரு கிளிக்கு ஒரு பே அந்த மாதிரி தான். இது யூஸ்வலாக கூகுள் ஆட்ஸ், பிங் ஆட்ஸ் இந்த மாதிரி ஒரு ப்ரொஃபஷனல் வெப்சைட்ஸ்ல தான் நடக்கும். அண்ட் சிக்ஸ்த் வந்து இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இன்ஃப்ளூயன்சர் வச்சு நம்ம ப்ராடக்ட்டை ப்ரமோட் பண்ணுறது தான் இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங். இது யூஸ்வலாக செலிபிரிட்டிஸ் அண்ட் யூடியூப்